ஹாய், வெல்கம் டு நந்தூஸ் விலாக்ஸ். 3 நாள் கழிச்சு எல்லாரும் ஈஸ்டர் எல்லாம் கொண்டாடிட்டு ஷாப்புக்கு வந்தாச்சு. 3 நாள் கழிச்சு ஷாப்புக்கு வந்தேன். ஷாப்பு கிடைக்க நிலைமை பார்த்தோன்னா முன்னெல்லாம் வந்துட்டு ஷாப் அவதியா இருந்தேன். ஸோ ஓகே, அவதியா இருந்தேன். நானும் நானும் ஒரு ஆர்கனைஸ் செய்யறது போல இல்லை. இந்த வீட்டுக்குள்ள யாரும் போச்சு இல்லை, வீடெல்லாம் கடந்துடாம கடந்தா மண்டையெல்லாம் குழம்புங்க. அதே மாதிரி ஒரு குழப்படிதான் எனக்கு இப்போ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. காலையில வந்துட்டு காம் டவுன் நந்தினின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு நான் ஆலிஸ் ஃபுல் சொல்லிட்டு நம்ம தலைவர் சொல்ல மாட்டோம். ஆலிஸ் சொல்லு நான் எனக்குள்ளே சொல்லிக்கணும் போல. அந்த அளவு கஷ்டமா இருக்கு. சரி வாங்க, என்னோட கடையை வந்துட்டு சுத்தி காட்டுறேன் பாருங்க. ஒரு லைட்டா ரஃபா சுத்தி காட்டுறேன் எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னோட கம்ப்யூட்டர் டேபிள் கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்களா? இது பாருங்க, வந்திருக்கு சப்ளை வந்திருக்கு. சப்ளை இதுல வந்திருக்கு. இதெல்லாம் சப்ளை பாக்ஸ் ஓபன் பண்ணல. எல்லாம் இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிக்க முன்னாடி எனக்கு ஒரு வழியாயிரும். ஸோ நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக காணிக்கணும்னு நினைச்ச ஒரு வீடியோவும் நான் காணிக்கிறேன். ஸோ பாருங்க, இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காணிக்கிறேன். சப்ளைல நமக்கு என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃபுட் வந்திருக்கு. கப்பி பைட்ஸோட ஃபிஷ் ஃபுட் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு, ஷாம்பூஸு, எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் டேபிள் கிளீன் பண்ணிட்டு அது ஒரு இதாட்டு நம்ம பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடையில அதுவும் என்னதான் நீங்க வெளியில என்ஜாய் பண்ணாலும் உங்க வேலைன்னு வரும்போதுல முதலாளியோ தொழிலாளியோ, எனக்கு தொழிலாளின்னு கிடையாது, முதலாளி நான் தான், தொழிலாளி நான் தான். ஸோ எவ்வளவு வேலைகள் இருக்கும், அது எப்படி எல்லாம் என்ன ஒரு டென்ஷனா இருந்தாலும் பொறுத்து அதெல்லாம் செய்யணும். இன்னொன்று வந்துட்டு இன்னைக்கு வந்தோடனே இதை எப்படி ரெடி பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துரும். கொஞ்சம் இல்லை, நிறையவே டைம் எடுத்துரும். காலையில ஃபுட்டு வச்சு இல்லை, ஃபுட்டும் சாப்பிடல, சாயாவும் குடிச்சிடல. இனிமே தான் ஃபர்ஸ்ட் சாயை குடிக்கணும். காலையில சாப்பாடு ஸ்கிப்பு தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு அடுத்தது என்ன வேலைன்னா, இதுல எதெல்லாம் ஷார்ட் அவுட் ஆயிருக்கு, அதாவது ஸ்டாக் இல்லை நமக்கு, அந்த ஸ்டாக் எல்லாம் எடுக்கணும். ஸ்டாக் எல்லாம் எடுத்துட்டு அது ஒரு நமக்கு இப்போ ஒரு பாறையால சப்ளையர் இருப்பாங்க, யார் யார் கையில என்னென்ன சப்ளை கொடுக்கணும் அது எடுக்கணும். ரெண்டாவது வந்துட்டு ஃபுட்டு, அதாவது பெட் ஃபுட்டு தீர்ந்துருக்கு. அந்த பெட் ஃபுட்டில் வந்துட்டு ஒரு நம்மள நிறைய கம்பெனி டூல்ஸ், பெடிகிரி, ராயல் கனடி, என்என்டி, ஸ்மார்ட் கார்டு பவர் பேக்கு, ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் கணக்கு இல்லாம. அதெல்லாமே எந்தெந்த சப்ளையர் கையில நம்ம ஆர்டர் கொடுக்கணும். அது ஒண்ணு. மெடிசன் நான் சொல்லிட்டேன். அண்ட் அடுத்து வந்துட்டு அண்ட் அக்சசரிஸ், அது ஒரு வாக்கில் கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே ஆர்டர் கொடுத்துக்கிட்டு அப்படியே அண்ணா என்னன்னு என்ன செய்யும், மணி 2 ஆயிரும். நம்ம சாப்பிட்டுட்டு இனி வந்த பில் எல்லாமே நம்ம டேட்டா என்ட்ரி ஏற்றணும். என்ட்ரி ஏற்றிட்டு முடிச்சு நமக்கு வர்றதுக்குள்ள இதெல்லாமே நான் இங்கோட வேலை மட்டும்தான் சொல்றேன், நான் மட்டும்தான். இதுக்கு இடையில வந்துட்டு நம்ம கஸ்டமர் அட்டன் பண்ணணும். ஸோ யாருமே வந்துக்கிட்டு என்ன சொல்ல, இப்ப நான் ஓனர், நீங்க ஓனர் ஆயிட்டீங்க. இப்ப நிறைய பேர் இப்ப அவளுக்கு என்ன அவ கடை வச்சிருக்கா. எஸ், கடை தான் வச்சிருக்கேன். பட் நானே ஓனரு, நானே தொழிலாளின்னு வச்சுல அது என்னென்ன வேலைகள் இருக்கும்னு தெரியும்ல. குடும்பத்துக்காண்டி ஒதுக்கின நாட்களை விட்டுட்டு இங்க வந்ததும் நான் எப்படி பம்பரமா சொல்லணுன்னு சொல்லிக்கிட்டு தெரியணும்ல. இதுதான் எல்லா ஒர்க்கிங் உமனோட வேலையுமே. ஃபேமிலிக்கு டைம் எடுப்பாங்க, அதே நேரம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார துறை மாதிரி இறங்கி வேலை பார்த்துதான் ஆகணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 2 மணிக்கு நம்ம சாப்பிடுவோம். நீங்க அந்த சாப்பிட நம்ம உட்கார்ந்த நேரத்துல, ஸோ எனக்கு தான் அப்படி நடந்திருக்கா, எல்லாருக்கும் நடக்குமான்னு சாப்பிட உட்காருவேன், அது வரைக்கும் கஸ்டமர் வராது. சாப்பிட உட்கார்ந்த நேரம் 2 வாட்டி என்னைக்கு வரைக்கும் அதை ரிப்பீட் சாப்பிடுவேன். அதை சாப்பிடுவேன், கஸ்டமரோட எடுத்து கொடுப்பேன், எடுத்து சாப்பிடுவேன், கஸ்டமரோட எடுத்து. 3வது ஒரு கஸ்டமர் வந்துட்டுன்னா அப்படி கை கழுவி வந்து சாப்பிட எனக்கு ஒரு மாதிரி ஆகும். அதில் சாப்பாடை கொட்டிடுவேன். அதுக்கு சாப்பாடை கொட்டிட்டு அப்படியே இருக்கும்போது வேலைகள் தீராது இல்ல. அடுத்தது வந்துட்டு இன்னைக்கு ஆர்டர் போடுறது, சிலப்போ இன்னைக்கு சப்ளை வர வேண்டியது வரும். இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கு. ஆர்கனைஸ் பண்ணணும், டஸ்ட் அடிக்கணும், பொடி அடிக்கணும். நம்மளுக்கு ஓப்பன் பிளேஸ்ல கடை இருக்கனால பொடி அடிக்கணும். நிறைய பஸ் வண்டி இதெல்லாம் வந்துட்டு போறதுனால அங்கே டஸ்ட் எல்லாம் வரும்போதுல நமக்கு புதிய சாதனை எல்லாம் பொடி அடிச்சு கஸ்டமர் பார்க்குற நேரம் பழைய ப்ராடக்ட் மாதிரி தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் பொடி அடிக்கணும், அப்புறம் மாப்பு போடணும், கிளீன் பண்ணணும்,
நிறைய இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டயர்டு தான். ஸோ சத்தியமா இன்னைக்கு லைவ் வர முடியாதுதான். நான் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வர முடியாதுதான். என்னோட வேலைகள் எக்கச்சக்கம். இனி நீ வந்த ப்ராடக்ட் எல்லாம் புதிய புதிய ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போடணும். இப்ப வீடியோ போட்டுட்டு இருக்கிறதே ஒரு வேலை தான். இனிமே வந்துட்டு புதிய ப்ராடக்ட் எல்லாம் வீடியோ போடணும். இன்னொன்று நான் எனக்கு எந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க நேரம் தான் ஷார்ட்ஸ் எடுப்பேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கணும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த ட்ரெஸ் வந்துட்டு நம்ம ஃபேப்ரிக் ஸ்டுடியோவில் இப்போ கிட்டத்தட்ட நேரத்துக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க அதில் போய் பாருங்க. ஒரு கிரீன் கலர்ல அது அப்புறம் இந்த ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி போட்டு வந்து 2 days ஆக போட்ட ட்ரெஸ் எல்லாமே நந்து ஃபேப்ரிக்ல. நமக்கு இப்படி ஒரு ஆஃபர் ப்ரைஸ் நம்ம எங்க போனாலும் கிடைக்காது. இன்னொன்று வந்துட்டு ஸ்டிச் பண்ண வேண்டாம், நம்ம சைஸுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வேர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் பலாசோ பேண்ட்டும் 399 தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அப்படியே ஒரு வீடியோ மாதிரி அப்புறம் இங்க அடிக்கடி வந்துட்டு சவுண்ட் கேட்டு ஏன்னா இது ஏப்ரல் 8 எலெக்ஷன். நம்ம ஊர்ல ஏப்ரல் 23 இது ஏப்ரல் 8 எலெக்ஷன் டேட்டு. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. என்னதான் வேலைகள் இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஹாப்பியா இருப்பேன். என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. 3 days வீடியோ போடாதனால நீ கண்டினியூவா உங்களுக்கு வீடியோ வந்துட்டு இருக்கும். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கடையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போடுறேன். ஓகேவா? ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பாக்குறவங்களுக்கு எண்ட்ல வீடியோ பாக்குறவங்களுக்கு அடுத்தது என்னென்ன வீடியோ போடலாம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்படி பேசுறதுதான் உங்களுக்கு எண்ட்ல நான் என்ன பேசுறீங்கன்னு தெரியும். அப்பதான் எண்டு வரைக்கும் யார் என்னோட வீடியோ பாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பார்க்கும்போது தெரியும். பாய், டாடா, தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.